என்று சொன்னார். woman that is sitting in the midst of them? இதுக்கு மத்தியிலே ஒரு சகோதரி இருக்கிறாள், யாரு தெரியுமா? Then I said, no Lord. இல்ல ஆண்டவரே தெரியலையே. He said, this is Mary. இந்த சகோதரி தான் மேரி என்று I சொன்னார். am sending you to Catholic. நான் கேத்தலிக் மத்தியிலே போய் சொல்லும்படி உன்னை That they அனுப்புகிறேன். are busy worshiping Mary. மேரியை போய் வணங்கி கொண்டிருக்கிறார்கள். You are going to tell them அவங்களுக்கு போய் நீ சொல், that Mary is not to be worshipped. மேரி வணங்கக்கூடிய ஒரு நபர் அல்ல. Mary is just like any other saint that will make it to heaven. மற்றவங்கள போல மேரி ஒரு பரிசுத்தவான். I am the only way to heaven. நான் மட்டும்தான் இந்த சத்தியத்துக்கு வழி. I am the only God that every knee must bow before. எனக்கு முன்பதாக எல்லா கால்கள் தலைகள் முடங்க வேண்டும். Nobody on earth have the right to bow to any saint and pray to any saint. எந்த மனிதனுக்கும் எந்த மனிதர்களுக்கும் முன்பதாக முடங்கும்படி தலை குப்புறாடியும்படி உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று இயேசு சொன்னார். Satan have deceived them. பிசாசு அவர்களை வஞ்சித்து இருக்கிறார்கள். You are going to tell them. நீ அவங்களுக்கு பார்த்து சொல்ல வேண்டும். Anyone that continue to worship the statue of Mary or any saint or anything, they are going to be charged as idol worship and none of them will come to heaven. விக்கிரகத்தை வணங்குற யாரு இருந்தாலும் சரி கண்டிப்பாக கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். இந்த பெறப்பட்ட காரியத்திலே நீங்க மனம் திரும்ப வேண்டும். I am the only God. தேவன் ஒருவரே that will save every soul. இயேசு கிறிஸ்து ரட்சிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள். I am the only savior. நான் மட்டும்தான் ரட்சகர். All human being to pray to. எல்லா மனிதர்களும் ஜெபிக்கக்கூடிய ஒரே ஒரு ரட்சகர் இயேசு கிறிஸ்து. I am the only door that will bring every soul to heaven. எல்லா நான் ஒரே ஒரு தேவன், எல்லா ஆத்துமாக்களை கொண்டு வர நான் தான் தேவன். No power, no human being have any power to intercede for any man to come to heaven.